சமாளிக்க தயாரா இருக்கிறேன். கல்யாணம்ங்கிறது ஒரு கான்ட்ராக்ட், ஒப்பந்தம் மாதிரி. இந்த ஒப்பந்தத்துல நான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும், நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது இல்லைங்களா? ஆமாமா, நம்ம 2 பேருமே வியாபாரிகள் தானே. கல்யாணமும் ஒரு பிசினஸ் தான். இந்த பிசினஸ்ல பேரம் பேசாம என் பங்குக்கு என்ன தருவீங்க? என்ன வேணும்னாலும் தர்றேன், எல்லாத்தையும் தர்றேன், என்னையே தர்றேன். நீங்க இப்படித்தான் பேசுவீங்கன்னு நான் நினைச்சேன். கோடீஸ்வரன் இப்படித்தான் பேசணும். அப்ப விஷயம் முடிஞ்சு போச்சு. வரப்போற மாப்பிளைய பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா தானே விஷயமே முடியும். நேரா பார்க்க வேண்டாமா? நேரத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. உங்களை தானே பார்த்துட்டு இருக்கிறோம். வேற யார பார்க்கணும்? கட்டிக்க போற புருஷனை. நான் தானே கட்டிக்க போற புருஷன். அப்போ இவ்வளவு நேரம் உங்க கல்யாணத்தை பத்தியா பேசிட்டு இருந்தீங்க? ஆமா, நீங்க தான் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டீங்க. உங்க பெண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த எண்ணமே அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த வயசுல அவருக்கு இப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டதை பத்தி நீங்க கேவலமா நினைக்கலாம். ஆனா உங்களோட செல்வத்திலேயோ அந்தஸ்திலேயோ எந்த வகையிலையும் குறைச்சலானவர் இல்லை. ஆமா ஆமா, வயசுல கூட தான் கூடுதலா இருக்குமே தவிர குறைச்சலா இருக்காது. ஹெல்த் நல்லா இருக்கிற வரைக்கும் வயசு ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஆஸ் எ டாக்டர் இவருடைய குட் ஹெல்த்துக்கு நான் கேரண்டி. மேல்நாட்டு நாகரிகத்திலே விழுந்து புரண்டு வந்திருக்கிற உங்களுக்கு இந்த வயசு வித்தியாசம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் ரொம்ப வித்தியாசமான வயசுலதான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த கல்யாணத்தை மேல்நாட்டுல வச்சுக்கலாம்னு சொல்றீங்களா? நோ நோ நோ, என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுடைய ஸ்தானத்தை இன்னொருத்தியால பூர்த்தி செய்ய முடியாதுன்றதுனாலதான் இத்தனை நாளா இவங்கெல்லாம் வற்புறுத்தி கூட நான் ஒத்தி போட்டுட்டே வந்தேன். ஆனா என்னுடைய பசங்க தான் அம்மா ஸ்தானத்துக்கு ஒருத்தரை கொண்டு வாங்க நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஸ்தானத்தை உங்க மகளால பூர்த்தி செய்ய முடியும் நான் நினைக்கிறேன். நான் கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. நீங்க என்ன பிசினஸ் பார்ட்னரா ஆக்கிக்கணும்னு விரும்புறீங்க, நான் உங்க மகளை என் லைஃப் பார்ட்னரா ஆக்கிக்கணும்னு விரும்புறேன், அவ்வளவுதான். நானு உங்களுக்கு நண்பரா இருக்கணும்னு நினைச்சேன். நீங்க என்ன மாமனாரா இருக்க சொல்றீங்க. கல்யாண வயசுல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல? ஆமா. அந்த பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? நல்லா யோசனை பண்ணி என் மகளையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு பதில் சொல்றேன்னு சொல்லுவேன். நானும் நல்லா யோசனை பண்ணிட்டு என் பொண்ணையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்து பதில் சொல்றேன். பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என எண்ண வேண்டும். நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள், துணிந்து சொல்லுங்கள். பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என எண்ண வேண்டும். மாட்டிக்கிட்டான், வசமா மாட்டிக்கிட்டான் முதலாளி நம்ம கையில. உன் கண்ணு கலங்கி இருக்குது. நம்ம திட்டம் இவ்வளவு சுழுவா முடிஞ்சிடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன். என் சந்தோஷத்துல உனக்கு பங்கே இல்லையா? பலியாடு மாதிரி தர்ம சங்கடத்துல மாட்டிட்டு இருக்கிற நான் எப்படி சந்தோஷப்பட முடியும்? அம்மா அம்மா, நான் உன்னை பெத்த அப்பா இல்ல, ஆனா அப்பா மாதிரி வேஷம் போடுறவன். அதுக்காக உண்மையில அக்கறை இல்லைன்னு நினைச்சிடாத. சத்தியமா சொல்றேன், இந்த வயசுல உன்னை கொண்டு போய் ஒரு கிழட்டு பயலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா என்னுடைய திட்டம். இல்லம்மா, வருதுல அவனா வந்து கால விழுந்திருக்கான். இந்த நேரத்தை நம்ம போட்ட விடலாமா? விடலாமா? அதுக்கு என் வாழ்க்கையை ஈடா கொடுத்துதான் அந்த வாய்ப்பு அடையணுமா? ஆமா, இந்த காரியத்தை நிறைவேற்றணுங்கிற வெறியில வீட்டை விட்டு புறப்படும் போதே வாக்கரிசி போட்டுக்கிட்டு தான் நம்ம புறப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா இவன் கையில மாட்டணும், அது கூட நமக்கு கிடைக்காது. தெரியுதா? விருப்பம் இல்லாம இவனுக்கு போய் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறது உனக்கு பிடிக்கல, அதனாலதான் வருத்தப்படுறேன். இல்ல இல்ல சேது, எனக்கு விருப்பமான ஒருத்தர் அந்த ஸ்தானத்துக்கு ஏற்கனவே நான் தேர்ந்தெடுத்து என் மனசுல இடம் கொடுத்துட்டேன். அதை நினைச்சுதான் வேதனைப்படுறேன். அதை நினைச்சு இப்போ நீ வேதனைப்படுறது ரொம்ப லேட்டு. அதெல்லாத்தையும் ஒரு பக்கமா மூட்டை கட்டி வச்சுட்டு அவனுடைய விருப்பத்துக்கு நீ இணங்கணும். சேது, நீ என்ன சொல்ற? நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ற. நான் அவன் மேல வச்சிருக்கிற காதல புனிதமா நினைக்கிறேன். அந்த காதல தியாகம் பண்ண சொல்றியா? தியாகம் பண்ணு. அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த வயசுல நீ எவ்வளவோ தியாகம் பண்ண வேண்டியதா இருக்கும் சொன்ன இல்லையா? பண்ணு. அவளை சொல்லுவும் அதை தியாகம் பண்ணிட்டு
இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க என்னால முடியாது. சரி, நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? ஆனா ஒண்ணு மாத்திரம் ஞாபகம் வச்சுக்க, நம்ம நிலைமை உனக்கு புரிஞ்சாகணும். நம்ம யாரு என்னங்கிற விஷயம் கொஞ்சோண்டு துளியுண்டு தடையம் கிடைச்சா கூட போதும், அக்கா பீஸ் பீஸா கிழிச்சு போட்டுருவானுங்க. உனக்கெல்லாம் தலையே இருக்காது, தலையெல்லாம் வெறும் முண்டை என்னத்துக்கு தண்டம். நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறது தற்கொலை பண்ணிக்கிறது ஒண்ணுதான். அதுக்கு பதிலா நானே என் கையால் அவனை கொலை பண்ணிட்டு தூக்குக்கு போலாம். அது என்னால முடியாதா ஜெயா? அந்த மீசக்காரன் செயினை போட்டுக்கிட்டு என் முன்னால உட்கார்ந்து பேசும்போதெல்லாம் எனக்கு ரேங்கும் பாரு. உங்க அப்பா நெஞ்சில ஏத்துறானே வேலு, அதே மாதிரி அவனை ஒரே இதுவா நம்ம லட்சியம் இல்ல. இந்த பாரு, நம்ம யாருங்கிறத அவன் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அணு அணுவா துடிச்சு துடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகணும். அதுதான் லட்சியம். அது நடக்கணும்னா இந்த கல்யாணம் நடக்கணும். நீ சம்மதிச்சா அது நடக்கும். நடக்காது, அது நடக்கவே நடக்காது. அது நடக்காதுன்னா எதுவுமே நடக்காது. காதலுங்கிற ஒரு கேவலமான எச்சி எதிரான வரைக்கும் உள்ளுக்குள்ள அந்தரங்கமா சுமந்துகிட்டு சுயநலம், உன்னுடைய சுயநலத்துக்காக வெளியே எங்கிட்ட வழக்காடிட்டு இருக்குங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. ஒரு பலவீனமான பொண்ணு நம்பி இவ்வளவு பெரிய காரியத்தில் இறங்கிட்டு எவ்வளவு பெரிய தப்புங்கிறது எனக்கு இப்பதாமா புரியுது. நான் ஒண்ணு மாத்திரம் சொல்லி வைக்கிறேன், இந்த விஷயத்துல நான் பின் வாங்கவே மாட்டேன். ஏழதான் அதான் கோழை இல்ல, இப்பவே நேரா போறேன். பொந்தினா உங்க அப்பா மாதிரி நான் போக மாட்டேன், சுயரூபத்தோட போறேன். போய் அவனை ஒரே குத்தா குத்தி கிழிச்சுற, சீத்து கட்டிடுறேன். அந்த சந்தோஷத்திலேயே நீ உன்னால மறக்க முடியாம ஒருத்தர் இருக்கான உன் காதலன், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு பிரம்மாவுக்கு நடக்க போகுது ஒரு கன்றாவி சடங்கு. அதுல கூட நீ கலந்துக்க வேண்டாம், நேரா உங்க அப்பா சமாதிக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க. மறந்துட்டியா? உயிரோடு இருக்கிற நம்ம ரத்தம் வழிகிற மாதிரி உங்க அப்பா ரத்தம் தலையில உறைஞ்சு கிடந்தது. அத மறந்துட்டியா? அத மறக்கிற அளவுக்கு ஒரு ரத்தத்துல காதல் ஊறி போச்சு இல்ல? நான் என்ன சொல்ல போறேன்னு நீங்க அத்தனை பேரும் ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கிறீங்க இல்ல? நான் ஒரு வேதனையான விஷயத்தை சொல்ல போறேன். இந்த பெரிய மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என் பொண்ணு சம்மதம் கொடுத்துட்டா. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. மிஸ்டர் கோடீஸ்வரன், இந்த கல்யாணம்ங்கிற கான்ட்ராக்ட்ல என் பங்குக்கு என்ன தருவீங்கன்னு கேட்டதுக்கு என்ன வேணாலும் தருவேன், எல்லாத்தையும் தருவேன், என்னையே தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. கொடுத்துருங்க, எழுதி பொண்ணு பேருக்கு. மிஸ்டர் ஈஜிப்ட், இந்த கோடீஸ்வரர் சொன்னதுதான். எல்லாருக்கும் கோகோ கோலவே கொடுக்காத. குருட்டு கைத விருந்தாளிகள் அவமானப்படுத்த வாங்கி வந்தேன். கை தவறி கொட்டி பெருசுமா. கையே தவறும், கைய ஏன் அவளை அடிக்கிற? அவங்க காஸ்ட்லி சாரில எல்லாம் ட்ரிங்க்ஸ் ஊத்திட்டா. வேணும்னா ஊத்துனா, பின்ன வேண்டாம் ஊத்துனா. கை தவறுதல் எல்லாருக்கும் சகஜம், அதுக்காக அவள் அடிக்கிறதா? அவகிட்ட மன்னிப்பு கேளு. பரவாயில்ல கேளு, ஒண்ணும் குறைஞ்சு போயிடாது. மன்னிச்சுக்கடி.
கழுதை! ஜெயா, எத்தனை கோடி பணம் இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு இருக்கிற சந்தோஷம் வேற என்னைக்குமே இருந்ததில்லை. எப்படியோ நான் உனக்கு அடிமை ஆயிட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமைகளா இருக்கிறதுல உள்ள சுகம் எஜமானர்களாயிட்டா இருக்கிறது இல்லையா? என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல, ஆனா நீ சொன்ன சரியா தான் இருக்கும். ஜெயா, அப்பா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் சேது, எதுக்குமே கலங்காத உன் கண்ணு இப்ப ஏன் கலங்குது? உன்னுடைய எதிர்காலத்துல நட்சத்திரம் பழி வாங்குற படலத்துல உனக்கு பங்கு இருந்தாலும் என்னுடைய வற்புறுத்தலுக்காக நீ மகத்தான தியாகத்தை செஞ்சிருக்க. அதை என்னால மறக்க முடியல. ஜெயா, உன்னுடைய தியாகம் வீண் போகாதம்மா. சேது, நான் உன்னை தனியா விட்டுட்டு போறேன்னு நீ கவலைப்படாத. அறுக்க முடியாத இரும்பு வரைய போட்டு சிங்கத்தை பிடிச்சமே, அது முதல் கட்டம். அது முதுகு மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு அது வசிக்கிற குகைக்குள்ளார நுழைஞ்சிருக்கிறமே, இது 2வது கட்டம். அதோட விஷப்பல்ல புடுங்க வேண்டியதாமா 3வது கட்டம். இனிமே தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல அந்த மிருகம் உன்னையே அடிச்சு தனக்கே இரையாக்கிக்கோ. ஜெயா, மறுபடியும் மறுபடியும் வருவேன். வருவம்மா, கவலைப்படாத. ஏன் முதலாளி பார்வையை வேற பக்கம் திருப்பிட்டீங்க? என்ன பார்க்க பிடிக்கலையா? மறுபடியும் என்ன பார்த்து அப்படி சிரிக்காது. ஏன்? நீ சிரிக்கும் போது உன் கண்ணுல மின்னல் மாதிரி ஒரு ஒளி ஏற்படுது. அந்த ஒளியை நேருக்கு நேரா சந்திக்கிற சக்தி என் கண்களுக்கு இல்லை. அதனாலதான் முகத்தை திருப்பிக்க வேண்டியிருக்கு. என்ன பார்க்கும் போதெல்லாம் நீங்க இப்படி பேசுறதுனால தான் அதை நினைச்சு என்னால சிரிக்காம இருக்க முடியல. நீ ஒரு அபூர்வமான பெண்ணா இருக்கிற. அதனாலதான் உன்னுடைய பேச்சு செய்கை எல்லாமே எனக்கு வழக்கத்துக்கு விரோதமா தெரியுது. அப்படி பார்த்தா நம்ம கல்யாணம் கூட வழக்கத்துக்கு விரோதம் தான். நம்ம கல்யாண வழக்கத்துக்கு விரோதமா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற முதலிரவு வழக்கமானது தானே? முதலிரவு வழக்கமானதுதான். ஆனா நான் பால் பழம் பன்னீர் சொம்பு எடுத்துக்கிட்டு வராம ஒரு கட்டு புஸ்தகங்களோட வந்திருக்கிறது தான் வழக்கத்துக்கு விரோதமானது. அதுதான் ஏன்னு எனக்கும் புரியல. ஆரம்பத்துல எனக்கும் அது புரியாம தான் இருந்தது. பால் பழம் இதுல எல்லாம் இருக்க ருசி விட படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய ருசிகரமான விஷயங்கள் இதுல ஏராளமா இருக்குன்னு அப்புறம் தான் எனக்கும் தெரிஞ்சது. ஜெயா, நீ தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயம் என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கலாமா? எத்தனையோ பேருடைய முதல் இரவு வெறும் டீ பண்ணோட போயிடுது. அவங்களுக்கெல்லாம் நிரந்தரமா பாலும் பழமும் கிடைக்கிறதுக்கு என்ன வழின்னு இதுல எல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. பாத்தீங்களா? கேபிட்டல், அதாவது மூலதனம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது எந்த நேரத்துக்கு நல்லது. ஏன்னா நம்ம மாதிரி கோடிக்கணக்கான பணத்தை மூலதனமா போட்டு முடக்கி வச்சிருக்கிறவங்க நம்ம எதிரியோட பலத்தையும் பலவீனத்தையும் சரியா தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? அவங்க பலமும் பலவீனமும் உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் தூக்கி வெளியே ஏறிக்கு. ஆமா, கோபம் என் மேலையா அவங்க மேலையா? உன் மேலதான். என் மேல என்ன கோபம்? பின்ன முதல் இரவுங்கிறது லெனினையும் மார்க்ஸையும் பத்தி தெரிஞ்சுக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மன்னிக்கணும், முதல் இரவு எதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எதுக்காகவா? ஒரு ஆணும் பெண்ணும் எந்த இன்பத்தையும் சமமா பெறணும், அதுதான் தர்மம்.